ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு 22 யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓட்டிங் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிங் ரிசல்ட்ஸ் மார்னிங்க்கு அப்புறம் ஈவினிங்கான ஓட்டிங் ரிசல்ட்ஸ் சில பல சேஞ்சஸ் நடக்கும் பாட்டம் சைடில். ஸோ வளவன் பேசாமல் வாங்க நம்ம ஓட்டிங் ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ முத்துக்குப்புறம் தான் ஃபஸ்ட் பிளேஸ். இதுக்கப்புறம் இந்த வாரத்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதான்னு பார்ப்போம். நேற்று செம்ம எபிசோட், இன்றைக்கி எப்படி போது பார்க்கலாம். ஸோ 12th பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி இல்லை 12th பிளேஸ் வந்து சாட்சினாங்க. சாட்சினாங்க வந்து பார்த்திங்கன்னா 3.23% ஓடிச்சுங்க. அதாவது 19,262 வாக்குகள். சாட்சனா பற்றி சொல்கிறோன்னா அவங்க வந்து இப்போ இந்த வாரம் சைலண்ட் ஆகிறீங்க, போன வாரம் டோஸ் வாங்கினால. அண்ட் 11th பிளேஸில் ஆனந்த் இருக்காங்க. ஆனந்த் பார்த்தீங்கன்னா 4.06% ஓட்டு வச்சுக்காங்க. அது 24,179 வாக்குகள். ஆனந்தியோட கேம் எப்போவே முடிஞ்சிச்சு. இங்கே வீட்டுக்கு உள்ள அவங்க வந்தது இதுக்கப்புறம் வந்து காசிப் பேச மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு 2 or 3 வீக்ஸ் தான், அதுக்கப்புறம் போட்டியை கட்டிடுவாங்க. ஸோ 10th பிளேஸில் தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா 4.4% ஓடிச்சுங்க. 26,180 வாக்குகள். தர்ஷிகா நேற்று அவங்க பேசின பாயிண்ட்ஸ் தான் கட்டிருந்தாலும் அவ்வளோ ரூடா இல்லை ஜெஃப்ரி தோப்புக்கான பாடம் வச்சு சொல்லிக்க தேவை. பட் அதுக்கு இருந்தாலும் இந்த சௌந்தர்யா, ஜெஃப்ரி, இந்த ஜாக்லின் பண்ணுறதுலாம் செம்ம காண்டாகுது நம்ம சொல்லலாம். 9th பிளேஸில் ரயான் இருக்கார். ரயான் பார்த்தீங்கன்னா 4.87% ஓடிச்சுங்க. 28,994 வாக்குகள். ஸோ ரயான் நத்திங். 8th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் இருக்கார். ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா 4.89% வச்சுருக்காங்க. 29,140 வாக்குகள். ஸோ ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, ப்ரோமோ ரிவ்யூ நம்ம சேனல் போடுவோம். ஸோ மறக்காமல் போய் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதான் இன்றைக்கி அந்த ஜாக்லின் சொல்லிச்சு, அதில் மனசே உடஞ்சி போயிட்டார். என்ன நடந்ததுன்னு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுப்போம். அப்புறம் ஏதோ நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சாயந்தரம் இப்படி கிராஸ் ஓவர் லைவில் பார்த்து இப்படி நல்லா பேசுகிறாங்க. ஏன்டா இப்படி ப்ரோமோவில் போட்டு வெறுப்பேற்றுறீங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. 7th பிளேஸில் சத்யா இருக்கா. சத்யா வந்து பார்த்தீங்கன்னா 5.53% ஓட்டு வச்சுக்கா. 32,919 வாக்குகள். சத்யா உக்காரத்துக்கு மட்டுமே, பட்டப்பெயர் வைப்பதுக்கு மட்டுமே. 6th பிளேஸில் மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா 6.27% ஓட்டு வச்சுக்காங்க. அது 37,359 வாக்குகள். மஞ்சரி நல்ல கேம் தான் ஆடுறாங்க. பட் சில பேருக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க வண்ணனால இவங்க நம்ம கண்ணுக்கு தப்பாக தெரியுறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீலுக்கு. இவங்களை பற்றி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 5th பிளேஸில் பவித்ர ஜனனி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.48% ஓட்டு வச்சுக்காங்க. அதாவது 38,611 வாக்குகள். ஸோ கிட்டத்தட்ட இந்த 38,000 90,000 இவங்க நடுவில் மாறினே இருக்கலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் டேஞ்சர் ஜோன் இருக்க அதிக வாய்ப்புகள். பவித்ர ஜனனி ரொம்ப நல்லவளா, நான் உண்மையிலே வாழ்க்கையில் ஏஞ்சல் அப்படி சொல்ல காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்படி இருந்தால் ஜஸ்ட் 1 வீக் இதுக்கப்புறம் இங்கேருந்து 1 வீக் தான் நான் சொல்லுவேன். பட் ஏதோ கேம் ஆடி போயிடுறாங்க. ஏதோ பிஆர் கியர் வச்சுருக்காங்களான்னு தெரில. 4th பிளேஸில் ராணவ் இருக்கார். ராணவ் வந்து 8.8% ஓட்டு வச்சுக்கா. அது 52,387 வாக்குகள் ராணவ் வச்சுருக்கார். ராணவ் நத்திங், ஆனால் ஓட்டு வருது டவுட்டு தான். 3rd பிளேஸில் டாப் 3 ஜாக்லின். ஸோ 9.8% ஓட்டு வச்சுக்கா. அது 58,374 வாக்குகள். 2 பேரும் கிட்டத்தட்ட சேம் தாங்க. ஸோ 6,000 தான். ஸோ மாறலாம் ஜாக்லினும் ராணவும். ஜாக்லின் இந்த சௌந்தர்யா கூட சேராமல் இருந்தாங்களே, அவங்களோட கேம் நல்லாயிருக்கும். டாப் 5 கன்ஃபார்ம். பட் இவங்க திருந்தவே மாட்டாங்க. ஸோ அதனால் எக்கோட கேட்டு போட்டோம். டாப் 5லாம் வர வாய்ப்பு இல்லை, முன்னாடியே காலி ஆயிடுவாங்க. 2nd பிளேஸில் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா 14.92% வச்சுங்க. 88,891 வாக்குகள். நல்ல ஓட்டு தான். பட் ஃபஸ்ட்டில் இருக்கிறவர் அதை விட அதிகம். சௌந்தர்யா வர மக்கள் இவங்களுக்கு கை தட்டுறாங்க. இந்த உள்ள விடுற ஆடியன்ஸ் தாங்க அவங்க பண்ணுற வேலை தான். ஸோ அதான். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் முத்துக்குமரன் 26.75% ஓடிச்சு. 1,59,323 வாக்கு. முத்துக்குமரன் பெஸ்ட் பிளேயர். தட்ஸ் ஆல். ஹீ இஸ் த டைட்டில் வின்னர். இதுக்கப்புறம் எந்த மாற்றமும் நடைபெறாமல் இருந்தார். ஸோ இத்தோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம இந்த பிடிச்சிருந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான சந்திப்போம். பை கைஸ், ஹேவ் அ குட் டே.